பங்குச்சந்தைக்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி இப்பொழுது நாம் அறிவோம். காலங்களில் விளையாட்டாக கிரகங்கள் இருப்பதாலும். கிரகங்கள் நடக்கின்ற சம்பவங்களுக்கு அடிப்படை காரணிகளாக அமைவதாலும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சில கிரகங்கள் அதிகாரம் பெற்று இயக்குவதையும். நாம் நடைமுறையில் காண்கிறோம். அப்படி பங்குச்சந்தைக்கும் அது இயங்க சில கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கத்தை செலுத்துகின்றனர். குறிப்பாக வாங்கும் மனநிலையை உண்டாக்கும் கிரகம் விற்கும் மனநிலையை உண்டாக்கும் கிரகம் என்று இந்த பங்குச்சந்தையை ஆதிக்கம் செலுத்துகின்றன. அவை எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதையும் அவர்கள் எப்படி இயங்குகிறது என்பதைப் பற்றி சிறு விளக்கமாக இந்த காணொளி பதிவில் நாம் காண்போம். சந்தை என்றாலே அது புதன்கிரகத்தையே குறிக்கும். வாங்குதல் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிரனையும். விற்பனை தொடர்பான விஷயங்களுக்கு சந்திரனையும் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். மற்றபடி ஒவ்வொரு துறை சார்ந்தன அமைப்புகள் ஒவ்வொரு கிரகங்கள் உண்டு. அவை என்னவென்று பார்ப்போம். நிப்டி என்றால் அது சனி சந்திரனுடைய சேர்க்கை குறிக்கும். வங்கி சார்ந்த துறைகள் குரு கிரகத்தை குறிக்கும். அதேபோல் ரியல் எஸ்டேட் செவ்வாய் இயந்திர தயாரிப்பு போர் தளவாடங்கள் இவைகளும் செவ்வாய் குறிக்கும். ஆடை ஆபரணம் இவர்களை சுக்கிரன் சந்திரன் குறிக்கும். மருத்துவத்துறை செவ்வாய் கேது கிரகங்கள். தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் துறை சந்திரன் புதன் சார்ந்த துறையும். சந்திரன் சூரியன் வாகன துறையும். மருந்து தயாரிப்பு செவ்வாய் ராகும் சேர்ந்து பலன் தருவார்கள். என்ன மேற்கொண்டு துறைகளைப் பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். எல்லாரும் பங்குச்சந்தைகள் முதலீட்டாளர்களாக வர முடியும். அவரவர்களுக்கு உரிய ஜாதக பிரகாரம் லாபத்தையும் அடைய முடியும். எந்தெந்த அமைப்புக்கு எப்படியான லாபம் பெற முடியும் என்பதை தெரிந்த ஜோதிடர்கள் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் தொடரும்.